படம் ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. எங்களுக்கு ரோபோ அண்ணாவ தத்ரூபமா அப்படியே பார்த்த மாரி இருந்துச்சு. ஆ படத்த தாண்டி எங்களுக்கு வந்து நெறைய மிஸ்ஸிங் வந்து அண்ணா தான். ஏன்னா, அவர் அப்படியே நெறைய விஷயம் அவரோட கண்ணு தான் பயங்கர பவரே. அந்த கண்ண பேஸ் பண்ணி நெறைய சீன்ஸ் இருந்துச்சு. அப்படியே நேர்ல பார்க்குற மாரி இருந்தது. இட்ஸ் ஜஸ்ட் தட் அ அவரு கூட உட்காந்து நாங்க பார்க்கணும். பட் ஆனா, நாங்கலாம் தனியா உட்காந்து பார்க்குறது தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பட் ஸ்டில் வி ஆர் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம். இஸ் அமேசிங் ஆர்டிஸ்ட். எந்த ஒரு கேரக்டர் குடுத்தாலும் பயங்கரமா பண்ணுவாரு. இது வந்து அவருக்கான அவர ஒரு பேஸ் பண்ணி எடுத்திருக்க ஒரு படம். ஏன்னா, ஒரு எல்லா ஃபாதர்ஸ்க்குமே ஒரு விஷயம் வேணும். ஈகோ இஸ் மெயின் திங் ஃபார் ஹியூமன் பீயிங்க்கு. அதுக்கேத்த ஒரு படமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வி மிஸ் யூ அண்ணா. மனுஷன் ஈகோவோட சுத்தணும்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஈகோ எங்க காமிச்சாலும் நம்மளுக்கு ஒரு பைசாவோ இல்ல ஒரு பேப்பர் கூட நகராது. அதனால அண்ணா எப்பவுமே வந்து பர்சனல் லைஃப்ல வந்து அவரோட ஆர்டிஸ்ட் லைஃப் வெளில இருக்கும். பர்சனல் லைஃப்பை வந்து அப்படியே பர்சனலாக வச்சுப்பாரு. அதே மாதிரி ஆர்டிஸ்டாக எங்கே போனாலுமே சரி ஒரு டவுன் டு அர்த்தாக தான் இருப்பாங்க. அவருக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட்டான படம் இது. ஸோ அதை முன்னாடியே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நாங்களும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம், இன்க்ளூடிங் த என்டையர் ஃபேமிலி. ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட். வணக்கம். கோதண்டராமன், ஈகோ ராமன் உண்மையாகவே ரோபோ சங்கர்ஜியை ஒரு படத்தின் நாயகனாக, கதையின் நாயகனாக பார்த்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஹி ஸ்கோர்டு. அப்கோர்ஸ் அவர் வந்து வெவ்வேறு கதாபாத்திரங்களை பார்த்துருக்கோம். இந்த நேரத்தில் அந்த கிளைமேக்ஸ்க்காக கோதன் ராமன் அந்த படத்தில் கிளைமேக்ஸ்க்காக டைரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அண்ட் ரோபோ சங்கர்ஜி, எஸ், யூ ராக்டு உண்மையாகவே. அண்ட் ஹீரோயின், மியூசிக், எவ்ரி திங், அந்த காமெடி பண்ண அந்த கேரக்டர், எவ்ரி திங், அவங்கவுங்க கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சின்ன பட்ஜெட் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக அழகாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான திரைப்படங்களுக்கு நிச்சயமாக ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஹாப்பி டு see this wonderful film, ஈகோ ராமன். தேங்க்யூ. சரவணன். கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பொண்ணாக பேசுகிறேன். கம்ப்ளீட்டாக இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ சமீப நாட்களில் நிறைய என்ன சொல்கிறது, ஆக்ஷன் மூவிஸாக பார்த்துட்டோம். ரொம்ப ஒரு ஃபீல் கூட 90s நடக்கிற கதையாக இருக்குது. அண்ட் வந்து பொண்ணாக ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அப்பா பண்ண கடைசி ஒரு 5 படங்களில் இது ரொம்ப முக்கியமான படம். ஸோ அவர் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தார் இந்த படத்தை பற்றி. நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ஏன்னா என் கம்ப்ளீட் காமெடி ஜானர்லேருந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஐ திங்க் அப்பா வந்து அந்த வேர்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நேற்று வரைக்கும் அது எங்கள் படமாக இருந்துச்சு. பட் இன்னிலேருந்து அது வந்து உங்களுடைய படம். நீங்கள் வந்து மக்களாகிய நீங்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், நீங்கள் தான் வந்து அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். ஐ திங்க் அப்பா, ஐ லவ் யூ ஸோ மச். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா இன்னைக்கு அத்தனை பேர் இருந்தாங்க. பட் அந்த தேட்டரில் வர மட்டும் தேடிட்டே இருந்தேன். பட் ஃபார் எவர் தேங்க்யூ. ஸோ படம் நல்லாயிருக்கும், நீங்கள் பாருங்கள், பிடிக்கும். லைக் வந்து ஃபுல் படமுமே பார்த்துட்டு கடைசியாக அந்த திருப்பியும் வந்து டாடியோட ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு ஈகோ ராமன் போடும்போது எல்லாருமே அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க, கிளாப் பண்ணாங்க. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கைத்தட்டு மட்டும்தான். ஏன்னா அவர் எது பண்ணாலுமே எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணணும், ரசிக்கணும், கைத்தட்டணும்னு எதிர்பார்ப்பாரு. ஸோ இன்னைக்கு எல்லாருமே கைத்தட்டினாங்க. கேட்க அவர் இல்லை, கண்டிப்பாக மேலே இருந்து அவர் கேட்டுகிட்டே இருப்பார், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். படம் வந்து சூப்பராக இருக்குது. ரோபோ சங்கர் சாரை வந்து இதுவரையும் பார்க்க இல்லாதத ஒருத்தர் இது பார்க்கலாம் அதில். அது இல்லாமல் சார் வந்து ஒரு சீனும் அப்படி நடிச்சிருக்காரு. ஆன் த ஸ்பாட்லேயே அவரோட ஒரு விஷயமும் ஆன் த ஸ்பாட்டே எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் வேறு நெக்ஸ்ட் காமெடியாக பார்த்துருப்போம். இது வந்து அவ்வளோ சீரியஸாக இந்த மாதிரி நடித்தது இல்லை. எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம் ஈகோ ராமன். அதில் ஈகோன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து இவர் வந்து அதில் வந்து இந்த படத்தில் நல்லாவே காட்டியிருப்பாங்க. நல்லாவே அவர் பண்ணியிருப்பார் சார். ஐ மிஸ் யூ ரோபோ சங்கர் சார். ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படம் வரப்போவே. திருப்பி ரோபோ சங்கர் சாரை ஒரு நாள் கழிச்சு நாங்கள் தேட்டரில் போய் ரியலாக அவரை பார்க்கும்போது, ஏன்னா நாங்கள் மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணும்போது அவரோட இது எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். இப்போ தேட்டரில் ரொம்ப நாள் கழிச்சு சாரை பார்க்கும்போது மிஸ் பண்ணுற ரொம்ப ஃபீலிங் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. ஒரு கிராமத்து சூழ்நிலையில் அப்படியே எடுத்துன்னு போய் நம்மளை பதிய வச்சுட்டாரு. என்னென்னா கொஞ்சம் டிம்மாக இருக்குது, பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது, எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி இருக்குது. கதை நல்லா இருக்குது. ஒரு மனுஷன் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படின்றத நல்லா பதிய வச்சுருக்காங்க. ரோபோ சங்கர் சார் மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு.
என்னென்னா அவர் உயிரோடு இருந்து அவரோட சேர்ந்து பார்த்துருந்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணி நல்ல அவர் ஹீரோவாக பண்ணி அவர் கூட இல்லாதது வந்து மிகவும் மன வருத்தம் தான். மற்றபடி கதை நல்லா இருக்குது. கதை நல்ல கதையை செலக்ட் பண்ணி ஒரு மனுஷனை எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றத ஆடியன்ஸுக்கு இப்போ பாடம் போடுற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நான் ரோபோ சங்கர் சாருக்கு ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆர்டிஸ்ட் லதா, என்னோட நேம் வந்து லதா. என்ன எப்படி சொல்கிறதுனே தெரியல. இவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சார் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து காமெடியனாக பார்த்த ஒரு இதுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவர் லாஸ்ட் மினிட் அந்த கண்ணீர் விட்டுருப்பார் இல்லையா, அது ஒரிஜினலாக அவர் அழுதுருப்பார். டைலாக்ஸ் நிறைய இருக்காது, பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிங்லேயே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் நடித்த ஹீரோ சார் சிபி சாராக இருக்கட்டும், அப்புறம் கீர்த்தனா அவங்க ஹீரோயின் கீர்த்தனா அவங்க இருக்கட்டும், ஸோ அவங்களும் சரி, கீர்த்தனா அவங்களும் சரி, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். அவங்க வந்து ஆக்சுவலாக மலையாளிஸு, ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மியூசிக் பார்த்தீங்கன்னா ரியான், அவர் வந்து புது மியூசிக் டைரக்டர் தான். ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்தில் நானும் நடிக்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோபோ சங்கர் சாரை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம். நாங்கள் ஹோல் டீமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. மக்களாகிய நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அமைதியான ஒரு கருத்துள்ள ஒரு படம்னு சொல்லலாம். ஈகோ ராமன் உண்மையிலே சொல்கிறேன், படத்தில் வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காரு டேரக்டர். அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மற்றபடி மற்ற எதுவுமே எங்கேயுமே சுவாரஸ்யங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து பார்க்குறதுக்கு உண்மையாக சொல்கிறேன், எங்களை மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் யாருக்கும் பொறுமை இருக்காது. ரைட் மற்ற படம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா காலகட்டம் மாற மாதிரி இவன் கொஞ்சம் அப்டேட் ஆகணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து நல்ல ஒரு கதைக்களம் அப்படிங்கும்போது அந்த கதைக்களத்துக்கு என்ன ப்ளசண்டாக இருக்கணும், ஒரு சில விஷயங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சில விஷயத்தை வைக்கணும், பெரியவங்களுக்கு பண்ணணும், மீடியம் எல்லாத்தோட சாட்டிஸ்ஃபைட்டாக அதில் வேணும். அது யாருமே இல்லைன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி படங்கள் சுமார் தான் ஐயா. ஏன்னா நான் எதிர்பார்த்தேன் ரொம்ப, ஏன்னா ரொம்ப அது அதுவும் இல்லாமல் நம்ம ரோபோ சங்கர் சார் சொல்லி ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சிரிக்க வச்சு ஒரு மாதிரி குஷியிலே வச்சிருப்பாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதாக இருந்துச்சு. அது இல்லாமல் அது கிரிட்டிக்கலான ஒரு போர்ஷன். ஏன்னா அந்த போர்ஷன் வந்து இந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் பண்ணாலும் நல்லாயிருக்கும், மற்ற யார் பண்ணாலும் நல்லா இருக்காது. மற்றபடி ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ஏன்னா ஓப்பனாக சொல்ல போனால் படமே 2 மணி நேரத்தில் 1.25 ஹவரில் வந்து 1.5 மணி நேரம் படம் லேக் தான். அந்த 1/2 மணி நேரம் படம் லாஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் மட்டும் தான் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஷாக்கு அதுலேருந்து இன்னும் மீள முடியல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்க. ஏன்னா படித்த ஒரு பையனே வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணுறது தான் இப்போ நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பு எதிர்பார்க்குறேன், வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் யாரும் உட்காந்து பொறுமையாக இருக்க மாட்டேன். நானே பொறுமையாக தலைவா ஒரு 50 வாட்டியாக செல் எடுத்து பார்த்துருப்பேன். எதுக்கு அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் பரபரப்பாக என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம். அது எல்லாமே பிஜிஎம்லாம் பிளாட்டாகவே இருந்தது. எதுவுமே பிஜிஎம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பிளாட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் நிறைய இடத்துல பிளாட்டாகவே இருந்தது. சில விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சு. மற்றபடி நல்ல ஒரு கதைக்களம், நல்ல ஒரு டீமு நல்லா பண்ணியிருக்கோம்.